துணிக்கடைகள் தேடி திரிகிறாக்களுக்கு இது ஒரு யோசனை இருக்கும். தங்க மாதிரி கிடைக்கும் அப்படி கிடைக்கலாம். ஓ அப்பா இங்கே பாருங்க, பில்டிங்குக்கு உள்ளுக்கு என்னென்ன கடைகள் இருக்கு, என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். இதுக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி நானும் இப்போ ஒருத்தர பார்க்குறேன். எவ்வளோ நாள் கிடக்கணும் அந்த கடை? 20 வருஷம் என்ன? முடிமயிர்கள் இருக்கு. அண்ணா கோப்பி என்ற கடை வந்து எங்க இருக்குன்னு சொல்லி கேட்குறேன். நீங்கள் இதுல பாருங்க, இந்த கேக் சாமான்கள், ஐஸ்கிரீம் உரியது, பெரிய பொக்கே, டெக்கரேஷன் ஐட்டங்கள் பாத்தீங்களா? 1500 எல்லாம் 1500. இதுக்குள்ள வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸும் இருக்கு பாருங்க. எல்லாமே தாலி கொடிகள் இருக்கு பாருங்க. நிறைய கடை இருக்கு. எனக்கு இப்போ ஆச்சரியமா கிடைக்கு பாருங்க. உண்மையிலே எனக்கே ஆச்சரியமா இருக்கு இவ்வளவு கடைகள் இருக்கான்னு சொல்லி. உறவுகளை வணக்கம், நான் உங்கள் சங்கர், உங்கள் KS சங்கர். இப்போ எங்க நிற்கிறேன்னு சொன்னா இலங்கையில யாழ்ப்பாண நகரத்துல நிற்கிறேன். இன்றைக்கு இந்த வீடியோ வந்து ஒரு வித்தியாசமான வீடியோவா இருக்க போது, எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவா இருக்க போது. என்னன்னு சொன்னா யாழ்ப்பாண டவுனுக்கு வரைக்கும் நாங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னா இந்த பில்டிங் எல்லாமே பார்ப்போம். கிட்டத்தட்ட 4 பில்டிங் இருக்கு பாருங்க. இந்த பில்டிங் எல்லாம் பார்ப்போம் நாங்கள். இப்போ எனக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் வேணும்னு சொன்னால் இந்த பில்டிங்குக்கு உள்ளுக்கு என்னென்ன கடைகள் இருக்குது, என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து போவீங்க, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் பெரும்பான்மையான ஆட்கள் தெரியாது உள்ளுக்கு என்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி. நானே 2-3 தடவை தான் உள்ளுக்கே போயிருக்கேன் என்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி பார்க்க. அந்த வரைக்கும் நான் உங்களுக்கு தான் போகிறேன். உங்களுக்கு இப்போ என்னென்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி காட்டிக்கொள்ளலாம். நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நாங்கள் முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மரக்கல் சந்தை இருக்குது தானே, அது ஆமாம், இந்த மரக்கல் சந்தைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்டிங் இருக்குது தானே, இதுலேருந்து தான் தொடங்க போகிறோம். ஏன்னு சொன்னால் நான் வளமே அந்தந்த இதுகளுக்கு போயிருக்கிறோம். முதலாக இதுக்குள்ள எனக்கே டவுட் ஒன்று இருக்குது என்னென்ன கடையில் இருக்குன்னு சொல்லி. அதனால் இந்த பில்டிங்கை பார்த்துக்கொண்டு அதுக்கு பிறகு அப்படியே தொடர்ச்சியாக அடுத்த பில்டிங்கையும் பார்த்துக்கொள்வோம். ஒரே வீடியோவில் ஃபுல்லாக காட்ட முடியுமோ தெரியாது, இருந்தாலுமே உங்களுக்கு காட்டிக்கொள்ளும். டைம் கூட வந்துச்சுன்னு சொன்னால் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள உங்களுக்கு அடுத்த பகுதியில் அதை போட்டுக்கொள்ளும், நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு போவோம். சரி, இப்போ நாங்கள் முதலாவது வெளிப்பக்கம் இருக்கக்கூடிய கடையில் சும்மா ஷோர்ட்டாக காட்டிக்கணும், உள்ளுக்க போய்க்கொள்ளலாம். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வெளிநாட்டுக்கார சரி இலங்கையில் இருக்காங்க சரி நிறைய பேர் கேட்குற விஷயம், இந்த அண்ணா கோப்பி என்ற கடை வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்குறேன். நீங்கள் இது வந்து நேராக அந்த ரொலெக்ஸ் ஹோட்டலுக்கு நேராக முன்னு தான் இருக்குது. இந்த பில்டிங்கில் முதலாவது கடையாக இருக்குது. அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். எனக்கு முதலாவது கேள்வி என்னன்னு சொன்னா, இப்போ உங்களோட உற்பத்திகள் வெளியிடங்கள்லையும் இருக்குதா, வெளி கடைகள்லையும்? இப்போ இங்கே வந்து வேண்டைக்கு விலை குறைச்சி கொடுப்பீங்களா என்ன மாதிரி? இந்த பொருட்களை எடுக்கிற அளவு பரிமாணத்தை நாங்கள் குறைச்சி கொடுப்போம். அதுக்கு நோயாக இருக்கும்போது குறைச்சி கொடுப்போம், குறைச்சி கொடுப்போம். சில பொருட்கள் ஓவராக குறைச்சி கொடுப்போம். நாங்கள் சிலருக்குமே குறைச்சி கொடுப்போம். உதாரணத்துக்கு வந்து அரிசிமா எல்லாம் அடிச்ச விலையை ஒன்று இருக்குது தானே. அடிச்ச விலை 350 ரூபா பார்த்தீங்கன்னா நாங்கள் 330 ரூபா கொடுப்போம். டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்போம். அப்படி வந்து 10 பேர் எடுக்கும்போது 310 ரூபா கொடுப்போம். 40 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்போம். தொகையை கூட்ட குறைச்சி கொடுப்போம். ஓகே, அதே மாதிரி எல்லா பொருட்களும் கொடுப்பீங்களா? எல்லா பொருட்களும் அதே. ஓகே, இங்கே எல்லாமே இருக்கு, நேற்று சார் எல்லாமே இருக்கு, ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கு. சரி, அப்படி நாங்கள் அண்ணாவை போய் பார்த்தோன்னா அப்படியே இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்காலையுமே இந்த பலசர கடைகள் எல்லாமே இருக்குது பாருங்கள். இதில் அப்படி சாமான்லாம் வச்சுருக்கணும். அப்படி இதுக்குள்ள கூட இந்த பலசர கடைகள் அதுகள்லாம் இருக்குது. இந்த மல்லிகள் இதுகள் இல்லைன்னு சொல்லி எல்லாம் வச்சுருக்கணும். அப்படி இங்கே வந்தோம்னு சொன்னால் முட்டை கடை இருக்குது. இப்போ நீங்கள் முட்டை ஹோல்சேல் அடுக்கணும், முட்டைகள் தேவைன்னு சொன்னால் முட்டை கடைகள் வாங்க அப்படிலாம் விற்கணும். என்ன விலை போகுது முட்டை இன்றைக்கு? 30 ரூபாய் கொடுக்குறோம் நாங்கள். பெரிய முட்டை, சின்ன இல்லை, பெரிய சைஸ் முட்டை. இந்த முட்டை வெள்ளை முட்டை பெருசு கொடுக்குறோம். இந்த இதான் ஹோல்சேலுக்கு இல்லை தனியாக? இல்லை, ஹோல்சேலுக்கண்டா பட்டிக்கண்டா நாங்கள் 28 ரூபாய் கொடுப்போம். 28 ரூபாய் கொடுப்போம். இன்றைக்கு வந்து எத்தனை தேதி? 6ஆம் தேதி. 6ஆம் தேதி தான் இன்றைய விலை. சரி, நாளைக்கு கூடலாம் குறையலாமோ? ஓகே, நன்றி. ஓகே, அப்படி இங்கே வந்து சொன்னீங்கன்னா இங்காலையுமே பலசர கடையெல்லாம் இருக்கு. இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமான விஷயம், இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா மேலே போகிறோம். மேலே வந்து என்ன கடை இருக்குன்னு சொன்னால் இல்லை சந்தேகங்கள். இப்போ மேலே போய் காட்டிக்கொள்ள நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ வந்து இதில் நாங்கள் மேலே வந்தோடனே முதலாவது கடையாக வந்து டெய்லர் கடை ஒன்று இருக்குது. இங்கே பாருங்க, உடுப்பெல்லாம் தச்சு கொண்டிருக்கணும். அப்படி இங்கே வந்து சொன்னால் ஒரு சில கடைகள் பூட்டி கிடக்கு. இதுக்குள்ள வந்துருக்கேன். இது வந்து கூட ஃபோன் கடைகள் இருக்குது. ஃபோன் கடைகள் கீழேயும் இருக்குது நிறைய கடைகள். அது தவிர உள்பகுதிக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஃபோன் கடைகள் இருக்குது. பட் இங்கால சில கடைகள் ஸ்டோராக பாவிக்கணும், ஸ்டோர்கள் மாதிரி சாமான் வச்சு எடுக்கிறதுக்காண்டி பாவிக்கணும். அப்படி இங்கால வந்து சில கடைகள் பூட்டியும் இருக்குது. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வியூ தெரியும் உங்களுக்கு, காட்டுறேன்னு பாருங்க. அப்படியே இங்கே பாருங்க, அப்படியே இதெல்லாம் நாங்கள் போய் வரணாங்க. ஆனால் இதுக்கு மேலே வந்து என்ன விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பார்க்குறோம். இப்போ நாங்கள் நிற்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்குக்கு மேலே நிற்கிறோம். இந்த கீழ்பாதி அந்த பகுதியெல்லாம் பிறகு காட்டிக்கு வர நீங்கள் பார்த்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி இதில் பார்க்க அப்படி இந்த ஹஸ்ட்ரி ரோட் ஃபுல்லாக தெரியுது அங்கே மட்டும். சரி, அப்படியே நாங்கள் இங்கே பார்ப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோன் கடையெல்லாம் கூட இருக்குது. இந்த இதில் பாருங்கள், ஃபோன் கடை இருக்குது. இது எக்ஸ்போர்ட் கொரியர் சர்வீஸ் நினைக்கிறேன், பார்சல் சர்வீஸ் அனுப்புறது அது இருக்குது. பட் இங்கே வந்து 3D மொபைல் ஃபோன் கடை தான். இங்காலையும் பாருங்கள்,
அப்படியே இப்படி இங்கே வந்து சொன்னால் இங்காலுமே ஃபோன் கடைகள்லாம் இருக்குது. ஃபோன் கடைகள் வீட்டுக்கு ஃபோன் கூட இருக்குது போல வேறுங்க. ஓகே, இதுக்குள்ளேயும் ஒரு பாதை உண்டு. இதெல்லாம் நாங்கள் ஏறி வரல. இது வந்து இந்த புக் ஷாப் இருக்குது தானே, அதுக்கு பக்கத்து பாதை. இதாலே மாறி வரலாம் நாங்கள். பட் அப்படி இங்கே வந்து சொன்னால் இங்காலையும் ஃபோன் கடை தான். இங்கால வந்து இலவச சித்த மருந்தகம் யாழ்ப்பாண மாநகர சபை. இதுக்குள்ள இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி நானும் இப்போ முதல்ல பார்க்குறேன். இது வந்து சித்த மருந்தகம் வந்து ஃபார்மசி நினைக்கிறேன். ஓ, இலவசமாக ஃப்ரீயாமல் அதான் சொல்கிறேன். பட் இங்கால வந்து இங்காலையும் ஃபோன் ஷாப் தான் இருக்குது. அப்படியே இங்காலே வந்து ஃபோன் ஷாப் நீட்டுக்கு இது ஃபுல்லாகவே ஃபோன் ஷாப் தான் அநேகமாக இருக்குது. 1-2 தான் வேறு கடைகள் இருக்குது. ஓகே, அப்படி இங்கே வந்து இங்கே என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கணும் நாங்கள். இங்கே வந்து அது இங்கே வந்து மலசர கூட தான் பூட்டி இருக்குது. மற்ற இதாலையும் பாதை இருக்குது பாருங்க. இதில் வந்து நாங்கள் இறங்கி கொள்ளலாம். இப்போ வந்து இந்த படிக்கட்டுக்கு நேராக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியா சைட் போகிறோம். இதுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கால பக்கம் கொஞ்சம் கடைகள் இருக்குது. மேல் பக்கம் காட்டி போட்டு அப்படி நாங்கள் கீழ்ப்பக்கம் போய்க்கொள்வோம். பாருங்க, நாங்கள் இந்த கட்டடத்தின் மேல் பக்கம் கிட்டத்தட்ட இதெல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்குது. முதலாவதுல மட்டும் இல்லை, 2வது 3வது நிற்கிறோம்னு நினைக்கிறேன். அப்படின்னா ஒரே தான் காட்டணும் நாங்கள் உங்களுக்கு வீடியோலையும். பாருங்க, இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கெல்லாம் கொஞ்சம் கடைகள் இருக்குது, அதையும் காட்டுறேன் பாருங்க. இப்படி நாங்கள் இடைக்கை பக்கம் போய் காட்டுறேன் இந்த பில்டிங்கு பாருங்க. இதுக்குள்ள வந்து ஓகே, இதுக்கு நான் ஏற்கனவே வந்திருக்கேன். இதுக்கு வந்து துணி கடைகள், இந்த உடுப்பு கடைகள், இதுகளையுமே கூட கடைகள் மேலே இருக்குது. இந்த லைனிங் எடுக்கிறார்கள், துணி மெட்டீரியலை வேண்டுறார்கள், எல்லாமே கூட இங்கே பாருங்கள் பாருங்க. கீழே ஒரு சில கடைகள் இருக்குது. அதை தவிர மேலேயும் பார்த்தா நிறைய கடைகள் இருக்குது. இங்கே மேலே வந்து வைக்கிறது உங்களுக்கு தெரியும் இவ்வளோ கடைகள் இருக்கான்னு சொல்லி. இது வந்து சிலதுக்கு போட்டுகள் இல்லை. இப்போ இங்கே வந்து காஸ்மெட்டிக் ஃபேன்சி ஐட்டங்கள் அதை விற்கக்கூடிய கடை இருக்குது. இதில் தண்ணி பைப் ஒன்று இருக்குது பாருங்க. இப்போ நாங்கள் அடுத்த இதுக்குள்ள வந்துட்டோம் பாருங்க. முதல்ல அங்கேருந்து பார்த்துனாங்க, இப்போ இங்கேருந்து வந்து பார்க்குறோம் பாருங்க. இதுக்குள்ள வந்து துணிக்கடைகள்லாம் கூட அந்த துணிக்கடைகள் தேடி திரிகிறாக்களுக்கு இது ஒரு பெரிய யோசனையாக இருக்கும். இந்த மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் துணிக்கடைகள் நிறையவே இருக்குது. ஓகே, மற்றஞ்சால் நாங்கள் வீடியோ போட்ட கடையும் வருது. இந்த ஆயிரா ஃபேஷனுக்குரிய கடைகள் ஏற்கனவே வீடியோ போட்டினாங்க. ஆனால் வணக்கம், என்ன அடுக்குறீங்க அவ்வளோயா? ஆஃபர்லாம் முடிஞ்சுதா? இல்லை, இப்போ திரும்பி ஆஃபர் போட்டிருக்கோம். 500 ரூபா 500 போடுவீங்களா? இதுங்களா? ஓகே, இதெல்லாம் 500 ரூபாயா? எல்லா சைஸும் இருக்குது, வந்து அல்லலாம். சரி சரியா, அல்ல அடி வர பிடிச்சிங்க எனக்கு. இந்த அப்படி இங்கே பாருங்க, இங்கேயும் துணி கடைகள்லாம் கூட அநேகமான துணி கடைகள்லாம் மேலே இருக்குது பாருங்க. அப்படியே இப்படி நாங்கள் இதால் ரங்கினோம்னு சொன்னால் இந்த மலாங்க பேருக்கு தானே அந்த ரோட்டுக்குள்ளே நாங்கள் போயிடுவோம். இப்போ நாங்கள் மேல் பக்கமே காட்டுறோம். முதலாவது உங்களை மேல் பக்கம் காட்டி போட்டு பிறகு நான் கீழ் பக்கம் போய் காட்டிக்கொள்கிறேன். இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் பகுதியில் காட்டினாங்க. இப்போ நான் உங்களுக்கு அங்காள பகுதியில் இருக்கக்கூடிய கடையில் காட்டிக்கொள்ளணும்னு பார்த்துக்கொள்ளுங்க. இதுலேயும் ஒரு பாதை இருக்குது, அதிலையும் வந்து கொள்ளலாம். இங்கே வந்து உடுப்புகள், அந்த லைனிங்கள், துணிகள் இருக்கக்கூடிய கடைகள்லாம் பாருங்க. உங்களுக்கு இருந்தால் நிறைய இருக்குது. அப்படி இங்கே பாருங்க, எல்லாம் அடுக்கி வச்சுக்கிறாங்க. இதில் கணக்கு இருக்குமே கிடையாது, கலெக்ஷன் இருந்தால் இங்கே பாருங்க. அப்படி லைனிங்கள் இருக்குது. ஒரு சில கடைகள் பூட்டியும் இருக்குது. பட் இங்கே அந்த லேஸுகள் எல்லா மெட்டீரியலுமே இருக்குது போல். துணிகள் தேவைன்னு சொன்னால் நீங்கள் மேலே வாங்க. மேலே வந்து நிறைய கடைகள் இருக்குது பாருங்க. இந்த அப்படியே இங்கால பார்த்தோம் சொன்னால் இங்காலும் துணிகள்லாம் இங்காலையும் பாருங்க. துணி மாடம், துணிக்குன்னு சொல்லி தான் கடையில் இருக்குது. மற்றது அப்படியே இங்காலையும் ஒரு வாஷ்ரூம் ஒன்று இருக்குது பாருங்க. அப்படி இதால் வந்து நாங்கள் கீழே தான் இறங்குவோம். சரி, இப்போ நான் நினைச்ச பெட்டிய ஒரு இடம் மட்டும் நினைச்சேன் நான். ஆனால் இது வந்து சின்ன இடமா தான் இருக்குது. நான் உங்களை ஷோர்ட்டாக காட்டிக்கொண்டான். இப்போ வந்து மேலே பார்த்துனாங்க, இனி வந்து கீழே பார்க்க போகிறோம். கீழே என்ன கடைகள் இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கொள்வோம். இப்போ நாங்கள் முதலாவது அந்த பில்டிங்குக்கு தானே, இந்த பில்டிங்கில் தான் ஆரம்பிச்சு நாங்கள் காட்டுறதுக்கு. அப்படி நடந்து வந்து இந்த பில்டிங்கு வந்துட்டோம். இந்த பதில் வந்து நாங்கள் பட் அது இதுக்குள்ளேயுமே மேலே இருக்கான இல்லை போல, மேலே கடைகள் குறைய போல இருக்குது தெரியல. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த பில்டிங்குக்கு உள்பக்கம் என்ன கடைகள் இருக்குன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வெளிப்பக்கம் நார்மலாக ஃபோன் கடைகள், இந்த மீன்பிடி உபகரணங்கள், பட் இந்த இதில் ஃபோன் கடைகள், பாட்டா கடைகள், பட் அப்படிங்க புக் ஷாப்புகள் இருக்குது. இதுகள்லாம் இதுக்கு கூட இருக்குது. இப்போ இதுன்ற உள்பகுதிக்கெலாம் காட்டப்போம் என்னென்ன கடைகள் இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கொள்வோம். இப்போ வந்து ஆஸ்பத்திரி ரோட்டில் இந்த எதை சொல்லலாம், அவங்களுக்கு யூனியன் பேங்க் இருக்குது, மற்ற இந்த பொலிஸ் நிற்பாங்க. இதுக்கு நேராக முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பில்டிங்லாம் நிற்கிறோம். இதுக்கு உள்பக்கம் போகிறோம். உள்பக்கம் எந்த பாதையில் போகிறோன்னு தெரியல. அப்படி உங்களை போய் காட்டிக்கொள்கிறேன், நீங்கள் பாருங்க. இதுக்குலாம் இந்த உடுப்பு கடையில் எல்லாமே இருக்குது. சரி, இதுக்கு போமா. ஓகே, இப்போ நாங்கள் இதுக்குள்ள ஒரு உள்பாதையில் போகிறோம் பாருங்கள். இதுக்குள்ள வந்து உடுப்பு கடை இருக்குது.
அடுத்தது அப்படி அங்கே பாட்டா கடைகள் எல்லாமே இருக்கு. ஆமாம் காட்டிக்கொண்டு தான் பாருங்க. பாத்திமா 1500 எல்லாம் 1500 ஆ உண்மையாவா சும்மா கடையில் தானே சேலுக்கு தானே ஓகே கேஎஸ் சங்கரண்டா ஓகே இது வந்து 1500 ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே வந்து பாட்டா கடை இருக்குது பாருங்க டிஎஸ்சி பாட்டா. இதுக்கு அங்கால பக்கம் கடை இருக்குது பின்பக்கம் என்ன கடை இதெல்லாம் போகலாம் கிடக்கு. பட் அப்படியே இங்கால பார்த்தோம் சொன்னால் இங்காலையும் ஷூ பாட்டாக்கள் இந்த கடைகள் இருக்குது பாருங்க. ஆமாம் எனக்கு நிறைய கடை இருக்குது. எனக்கு இப்போ ஆச்சரியமாக கிடைக்கு பாருங்க. பட் இங்கால பாருங்க இங்கெல்லாம் பேக்குகள் எல்லாமே இப்போ செய்யணும் பாருங்க. மூத்தரமே எதுக்குள்ள வாரேன்னா இந்த இங்காலையும் போகுது. இங்காலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் காஸ்மெட்டிக் ஐட்டம் நினைக்கிறேன் பாருங்க. ஃபேன்சி கவுசன் ஃபேன்சி ஐட்டங்கள் இந்த பொக்கே அதுகள் எல்லாமே இருக்குது பாருங்கள். இங்கே இந்த இதுகள் எல்லாமே இருக்குது. அது இங்காலையும் பார்த்துச்சுன்னா அந்த ஃபேன்சி ஐட்டங்கள் இருக்குது. ஹாப்புகள் இதுகள் எல்லாமே இருக்குது. உள்ள காட்டலாம். ஆமாம் இது இந்த இவ்வளோ இருக்குது. இந்த காஸ்மெட்டிக் ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது. ஜுவல்ஸ் ஐட்டங்கள் கவரிங் அதுகள் எல்லாமே இருக்குன்னு. எவ்வளோ நாள் கிடக்கணும் அந்த கடை? 20 வருஷம் என்ன? ஓகே உண்மையாக இதுக்கு நான் மொத்தத்தில் வரணும். இப்போ அண்ணா சொல்ல அண்ணாங்களை ஏங்கினோம் இப்போ வாரீங்கன்னு சொல்லி. ஓகே நன்றி அண்ணா. ஓகே அப்படி இங்கே வந்து சொன்னால் இங்காலையும் பட்டிக் உடுப்போலா. ஓகே அங்கால கடை வாசலா இல்லை இதான் கடை என்ன? ஓகே என்ன விலை போகுது பட்டிக்கெல்லாம்? 1300 தானே? ஓகே ஓகே சரி சரி நன்றி அண்ணா. ஓகே அப்படியே இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்காலையுமே பேக் கடைகள் இருக்குது. இங்கால பயந்துட்டேன் பக்கண்டு வாங்க. அப்படி இங்காலையும் ஃபேன்சி ஐட்டங்கள் பாருங்கள். பர்ஃப்யூம்கள் இந்த நகைகள் ஜுவல்ஸ் ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது பாருங்கள். இந்த நிறைய கடைகள் இருக்குது. இதுக்கு ரொம்ப சத்தியமாக சொல்கிறேன் நானே ஒருத்தர வாங்கினக்கே ஆச்சரியமாக இருக்குது. இது ஃபேன்சி பேக்குன்னு சொல்லியிருக்கு கடைகள். அவங்கள திருப்ப வந்து காட்டுறேன் அவங்களுக்கு. இந்த பேக்குகள் எல்லாமே இருக்குது பாருங்கள். இதுக்கு உள்ளுக்காக கடையில் வாரது குறைவு ஆக்களும் குறைவு தான். ஆனால் நிறைய கடைகள் இருக்குது பாருங்கள். பட் அப்படிங்க சொன்னால் இங்காலையும் லேடிஸுக்குரிய துர்கா புடவை எல்லாமே இருக்குது. உடுப்பு கடை இருக்குது. சாரி கலர்கள் எல்லாமே இருக்குது பாருங்க. பட் இங்கெல்லாம் இந்த டொப் ஐட்டங்கள் அதுகள் எல்லாமே இருக்குது. இப்போ எந்த ரோடு நிற்கணும் எனக்கு தெரியல. அந்த பழக்கடைகள் இருக்காங்க அதுக்கு நேராக முன் ரோட்டுக்காக நிற்கிறேன். இங்காலையும் பஸ்ஸில் இங்காலையுமே துணி கடைகள் இதுவும் துணி தான் துணி கடைகளில் அப்படி இங்கே வந்து சொன்னால் இங்கால டெய்லர் கடை இருக்குது. இப்போ நீங்கள் அடுக்கிறீங்க தைக்க கொடுக்கணும்னு சொன்னால் தைக்க கொடுக்கலாம். டெய்லர் கடைகளுமே இருக்குது பக்கத்தில். சரி அப்படியே நாங்கள் இது எங்கே வரோம்? இதுக்குள்ளேயும் ஒரு கடை குட்டிய கடை தானுங்க. ஃபேன்சி கடை எல்லாமே இருக்குது. இங்கே பேக்குகள் இருக்குது. சரி இப்போ நாங்கள் வந்துட்டு இந்த நேரம் அவளுங்க நிறைய கடைகள் இருக்குது. இதில் பாருங்க இங்கே பாத்ரூம் பெண்களுக்குரிய வாஷ்ரூம் இருக்குது. அப்படி இதுக்குள்ள பாருங்க இதுக்குள்ளேயும் பஸ் நிறைய கடை இருக்குது. இந்த வெளிநாட்டுக்காரருக்கு அந்த சூட்கேஸுகள் அதுகள் இருக்குது. அப்படி இந்த பில்டிங் இவ்வளோ காட்டிட்டேன் நான் உங்களுக்கு. அடுத்து இங்கே பில்டிங்கும் இருக்குது. இதுக்குள்ள போவோமா? ஆமாம் எப்படி கடைகள் இருக்குன்னு பாருங்க. இங்கே இதுக்கு வந்து நிறைய கடைகள் இருக்குது. காட்டிட்டு போகிறேன். இங்கே ஃபேன்சி ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது. மாலைகள் அதுகள் எல்லாமே இருக்குது. சும்மா காட்டுறோம். ஓகே என்ன விலைகள் என்ன இதெல்லாம்? 400 400 350 ஒவ்வொரு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வருது. ஓகே இதெல்லாம் பெரிய கடைகள் எல்லாமே இருக்குது. அடுத்தது அப்படிங்க நிறைய இங்கே கவரிங் ஐட்டங்கள் இருக்குது. இங்கே பாருங்கள் ஜுவல்ஸ் ஐட்டங்கள் இருக்குது. கவரிங் நகைகள் இந்த ஃபேன்சி ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது. என்ன விலைகள் இது? பொங்கல் ஆஃபர்லாம் இருக்கா? ஓகே ஓகே நன்றி அண்ணா. உள்ளுக்கே இருக்கேண்ணே. ஓகே லேட்ஸுக்குரிய ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது. இல்லை சும்மா காட்டிட்டு போகிறோம். ஓகே இங்கே பாருங்க இந்த ஜுவல்ஸ் ஐட்டங்கள் எல்லாம் ஆட்டியண்ணா. இதெல்லாம் என்ன ப்ரைஸ் இதெல்லாம்? அடிச்சிருக்கேன் பின்னக்கண்ணே. ஓகே 1450 டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்களா? ஓகே நன்றி அண்ணா. ஓகே அப்படி இங்கே வந்து சொன்னால் சத்தியமாக சொல்கிறதுக்கு நிறைய கடைகள் இருக்கு. அங்கால கடை இந்த வாசல் அறிஞ்சது மயூர். ஓ இந்த பக்கத்தில் வந்து எதுக்காக காட்டணும்னு தெரியல. வேறு முடிமயிர்கள் எல்லாமே இருக்குது பாருங்க. இங்கே தோடுகள் லிமிட்டேஷன் ஐட்டங்கள் அதெல்லாமே இருக்குது. அப்படி இங்கே வந்தவன் சொன்னால் இங்கே வந்து சலூன் இருக்குது. இதுக்குள்ள சலூன் ஒன்று இருக்குது. அப்படி இதுக்கெல்லாம் வந்து அடுத்த வந்தாங்க. இந்தியாவில் பார்த்துக்க பெரிய ஒரு ஃபேன்சி கடையும் மற்றது இந்த கவரிங் இதுகளுமே இருக்குது பாருங்கள். இந்த ஃப்ரேமுக்கு அடங்குது இல்லை அவ்வளோத்துக்கு பெரிய கடை பாருங்க. இந்த மற்றது வந்து பேக்குகள் சூட்கேஸுகள்
இது எல்லாமே தாலி கொடிகள் இருக்குது பாருங்க. பெரிய பெரிய நகைகள் எல்லாமே இருக்குது. என்ன இல்லை தாலி கொடி எல்லாமே என்ன விலை போகுது? 10,000 ரூபா. கவரிங்கண்ணே உரண்டி வருமா? இதுகள் எல்லாம் ஒரு விலைக்கு இருக்குண்ணே. ஓகே ஓகே. இந்த காட்டன் சும்மா இருக்கு. இங்கே பண்ணுங்க. இங்கே வந்து பேக் அப்பா பூச்சி கிடக்கு. தனியாக பேக் கடை நெஞ்சால எல்லாமே இருக்குண்ணே. ஆச்சரியமா இருக்கு எங்களுக்கு. கணக்கு இருக்குண்ணே இருக்குல்ல. சரி சார் நன்றிண்ணா. ஓகே ஆமாம். மற்றது இஞ்சால கவரிங் காட்டுறோம். இதுக்குள்ள வந்தால் தங்க மாதிரி கிடக்கு அப்படி கிடைக்கல. ஓ அப்பா இஞ்சால பாருங்க. இந்த கவரிங் நகைகள் இருக்கு. குமிச்சு வச்சு கிடக்குண்ணே. ஆமாம் உங்களுக்கு காட்டினா ஓகே. இந்த பாருங்க உப்போட கண்டுந்தா ஃபுல்லாக அந்த கடைக்குள்ள வந்தோடனே இப்படி தங்க மாதிரி தான் கிடக்கு. இந்த ஃபுல்லாகவே இப்படி கோல்டு மாதிரி இருக்குது இந்த கடை. அவ்வளோத்துக்கு நிறைய இதுகள் அடிக்க வச்சு கிடக்கு பாருங்க. சரி இப்போ இந்த பகுதியில் வந்து நாங்கள் அப்படியே நேராக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கஃபே ஒன்று இருக்குது பாருங்க. கஃபே ஒன்று இருக்குது. பட் அது அப்படி இங்கே வந்து சொன்னால் இங்காலையும் பேக் கடை தான் காட்டுறாங்க. இந்த வழிப்பக்கம் இப்போ இது அப்படி இங்கால வந்து பாட்டா கடையில் இருக்கிறாங்களே அது இந்த பின்பக்க வாசல். இதாலே நாங்கள் உள்ளுக்க போகலாம்னு நினைக்கிறேன் பாருங்க. இதில் வந்து இங்கால பேக் கடைகள் இருக்குது, துணி கடைகள் இருக்குது. இந்த பெண்களுக்குரிய பேக்குகள் எல்லாமே இருக்குந்தா இப்படி இப்படி பேக்குகள் எல்லாமே இருக்குது. சரி அப்படி நாங்கள் அங்கே போவோம். சரி இப்போ இதால் அப்படியே நாங்கள் வந்து கொள்ளலாம். இங்கால வந்து அந்த கடைகள் அங்கால இருக்க கடைகள் இருந்தால் அதுன்னு பின்பக்கம் இதுக்குள்ளேயுமே என்ட்ரன்ஸ் இருக்குது. இங்கே தேவையான சொன்னால் போய்க்கொள்ளலாம் பின்பக்கத்தாலே. அப்படி இங்கால வந்து சொன்னால் எந்த பக்கம் காட்டுறது நேராக காட்டிட்டு வருவோம். பட் இதில் வந்து அஞ்சல் அலுவலகம் யாழ்ப்பாணம் கடை வீதி பாருங்க. இதுக்குள்ளே வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸும் இருக்குது பாருங்க. சப் போஸ்ட் ஆஃபீஸ் எனக்கு எந்த தான் தெரியும். மற்ற முன்னுக்கு தெரியலை. இங்கால வந்து டாட் என்டர்பிரைஸ் இங்கே நான் கேள்விப்பட்டேன் தான் நம்ம இதுக்குள்ள வந்து பார்க்குறேன். இது ஒரு ஃபேன்சி கடை தான். எல்லாமே இருக்குது. லேடிஸ் ஜென்ஸுக்கு க்ரீமுகள் காஸ்மெட்டிக் ஐட்டங்கள் அதுகள் எல்லாமே இருக்குது. பட் இங்கே வந்து இது கூட அந்த ஜுவல்ஸ் ஐட்டங்கள் கவரிங் நகைகள் அதுகள்லாம் இருக்குது பாருங்க இந்த கடைகளுக்குள்ள. இதில் பொட்டுகள் பாருங்க. பொட்டுகள்லேயே வெரைட்டாக கட்டி கிடக்குந்தா. பட் முடிமயிர்கள் இருக்குது. ஓகே இப்போ எல்லாம் உள்ளுக்க போய் காட்டுது. வெளியால் கூட மேலோட்டம் அப்படியே காட்டிட்டு போகிறேன்னு நீங்கள் பாருங்க. பட் இங்கே வந்து பேக் கடைகள் இது வந்து நீங்கள் கஸ்தூரியா ரோட்டுக்கு தானே அந்த ரோட்டாலையும் வந்து கொள்ளலாம். இங்கே பாருங்கள் இங்காலுமே கவரிங் இதுகள் எல்லாமே இருக்குது பாருங்க. இப்போ இது வந்து இந்த பாதையில் நாங்கள் சரியாக நிற்கிறோம்னு சொன்னால் இந்த கஸ்தூரியா ரோட்டோட வந்து அந்த ஒன்வே இருக்குது. இந்த ஒன்வேக்கெலாம் நாங்கள் நிற்கிறோம். சுவர் ஓவியங்கள் எல்லாமே இருக்கும். ஓ இந்த கஸ்டமர் ஒன்வே இருக்குதாங்க. இதுக்கெல்லாம் இப்போ என்னன்னா இப்போ இந்த பகுதியில் காட்டுனாங்க அப்படியே நான் உங்களுக்கு இதுக்கால போய் அங்கால பக்கம் காட்டிக்கொள்றேன் பாருங்க. சரி இப்போ அதால் வந்து நாங்கள் இதால் போவோமே எந்த பக்கத்தில் வார மட்டும் தெரியும். சுற்றி எங்களுக்கு வார மாதிரி தான் கிடக்கு. காஸ்மெட்டிக் பெண்களுக்குரிய கடைகள் இருக்குது. நிறைய கடைகள் இருக்குது பாருங்க. மேக்கப் ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது. மற்றது இங்கால டெய்லர் கடை இருக்காங்கள. இங்கே ஃபேன்சி கடை இதுக்கு கூட ஃபேன்சி கடைகள் துணி கடைகள் பேக் கடைகள் எல்லாமே கூட இருக்குதா. காப்புகள் பாருங்கள் வெரைட்டியாக இருக்குது. பட் இதுலேயும் பாருங்க இதுவும் ஃபேன்சி ஐட்டங்கள்லாம் அப்படியே இதுக்கெல்லாம் இதையும் காட்டிட்டு போகணும். இதில் பாருங்கள் இந்த கேக் சாமான்கள் ஐஸ்கிரீம் உரியது பட் பொக்கே டெக்கரேஷன் ஐட்டங்கள் அதுகள் எல்லாமே இருக்குது பாருங்கள். உங்களுக்கு தான் இதுக்கே நிறைய கடைகள் இதான் வித்தியாசமான கடைகள் நிறைய பேர் பிரியோசனமாக இருக்கும் பாருங்க. இந்த கேக் இந்த வெட்டிங்குக்கோ இல்லாட்டி பர்த்டேக்கோ தேவையான வித்தியாசமான கேக்கள் எல்லாமே இருக்குது. ஐசிங் இந்த ரஜிகோமில் பட் இருந்தாலும் பாருங்க அது காட்டினாங்க நான் உங்களுக்கு. இதுக்குள்ளே அந்த பூக்கள் டெக்கரேஷன் ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது பாருங்கள். ஓகே அப்படியே இதெல்லாம் பார்த்துட்டோம். அப்படி நாங்கள் நேராக போவோம். நேராக போயிட்டு அங்காள பகுதியில் காட்டிக்கொள்ளணும் பாருங்கள். இங்கேயுமே எல்லா கடையிலுக்கு என்ன இருக்குன்னு இல்லைன்னா சில கடையில் பார்க்க கொஞ்சம் இதாக இருக்குது. கொஞ்சம் துணி கடைகள் உடுப்பு கடைகள் இருக்குது. பட் இதெல்லாம் உடுப்பு கடைகள்லாம் பாருங்கள். இங்கே வந்து அடுத்த இன்னொரு சலூன் ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த சலூன் ஒன்று இருக்குது. பட் இதுக்குள்ளேயுமே உடுப்பு கடைகள் பாய்ஸின் உடுப்பு லேடிஸின் உடுப்பு எல்லாமே இருக்குது. மற்றது அப்படி இங்கால காட்டிக்கொள்ளும். இதில் ஒரு சலூனுக்கு வந்து நான் அவருக்கு ஞாபகம் இருக்குது. இதுன்னு தான் நினைக்கிறேன். இதுலேயும் ஒரு சலூன் ஒன்று இருக்குது. சரி இப்போ நாங்கள் அந்த பகுதியில் ஃபுல்லாக பார்த்துட்டோம். இனி வந்து இந்த லைன் மட்டும் பார்க்கணும்.
அப்படி இதுக்குள்ள காட்டிக்கொள்ளலாம். இதுக்குள்ளேயும் ஃபேன்சி கடையிலும் அநேகமான ஃபேன்சி கடைகளுக்கு இருக்குது. நீங்கள் வந்து வடிவாக பார்த்து எடுத்துக்கொள்ளலாம். இல்லைங்களும் ஓகே தான் கிடையாது பாருங்க. சொல்லுங்கள் டிஸ்கவுண்ட் கொடுக்கணும் மலிவாக இருக்குது. இந்த ஃபேன்சி சாரி எல்லாம் வச்சுருக்கேன் பாருங்க. இதுவும் ஒரு உடுப்பு கடை தான். சாரி ஐட்டங்கள் இருக்குது, ப்ளவுஸ் ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது, துணிகள் எல்லாமே இருக்குது. பட் அப்படி இங்கால பாருங்க. பட் அப்படி இங்கால வந்து மட்டும் சொன்னால் இங்காலையுமே ஃபேன்சி ஐட்டங்கள் இங்கால மணிக்கூடுகள் அப்படி இங்கால வந்து மட்டும் சொன்னால் இங்காலையுமே ஃபேன்சி கடையெல்லாம். அப்படி நாங்கள் திருப்ப வந்து மட்டும் சொன்னால் திருப்ப அதே ரோடு தான். அதாவது கஸ்தூரியா ரோடு ஒன் வே இருக்குது தானே. இந்த சுவர் ஓவியங்கள் எல்லாமே இருக்கும். இதுக்கெல்லாம் வரோம். இப்போ அந்த பகுதிக்கு கொஞ்சம் காட்டில அதையும் காட்டுறோம். சரி, அப்படியே நாங்கள் இந்த பக்கம் திரும்புவோம். இந்த பக்கம் திரும்பினோம்னு சொன்னால் இங்கே ஒரு பிரபலியமான கடை வருது. நாங்கள் வீடியோக்கள் ஓட்டுறாங்க. இந்த ஹாரிஸ் பேக் கடைன்ற மெட்ட கடையை நினைக்கிறேன். இதுக்குறாங்க. இதுக்கேயும் பேக்கெல்லாம் இருக்குது பாருங்க. அப்படின்னா 8 செட் பேக்குகள் இருக்குது. அப்படியே தொப்பிகள் இருக்குது. இந்த அண்ணா இது ஹாரிஸ் பேக்னா மட்டும் பிராஞ்சா? ஓகே எனக்கு டவுட் தான் சொன்னேன். இதுலேயும் பேக்குகள் இருக்குண்ணே. ஓகே வீடியோ போட்டாங்க. பேக் கடை உண்டு. அவன் இந்த அடுத்த ஒரு பிரான்ச் தான் இது பாருங்க. ஓகே தொப்பிகள் இந்த பெல்ட்டுகள் எல்லாமே இருக்குண்ணே. சூக்கஸ்லாம் என்ன விலை? என்ன 9,500 சின்னண்ணா? பெருசு 10. இது 9,500 10,000 ரூபா. 5 ரூபா விதி. இது 8,000 போட்டு தரோம். இது உங்களுக்கு ஒரு 9,500 ரூபா. இது 12,000 போட்டு 1,500 ரூபா வித்தியாசம். சைஸ் டிஃப்ரெண்ட் தான். சைஸ் பெருசாக இருக்கு. 2 இன்ச்சு வித்தியாசம் வரும். அவ்வளோ வீல் பேக்கல் அதெல்லாம் இருக்குண்ணே. ஓகே நன்றிண்ணே. ஓகே மற்றது அப்படி இங்கே வந்து சொன்னால் இங்காலையும் சேல்ஸ் சர்வீஸ் அசசரிஸ் ஃபோனுக்குரிய அசசரிஸ் விற்கக்கூடிய கடை இருக்குது இங்கே. சரி, இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பில்டிங் இந்த 3 பில்டிங்குகளையும் கீழே என்ன கடையில் இருக்கான்னு சொல்லி உங்களுக்கு வடிவாக காட்டினாங்க. இப்போ அடுத்ததாவது கடைசி பில்டிங் நினைக்கிறேன்னு நினைதான். ஓகே இதுக்குள்ளேயும் காட்டப்படும். மற்றது உங்களுக்கு அந்த செருப்புகள் அறந்துச்சு இல்லாட்டி தைக்கோணம் சில புதுசு வேணாலும் சுற்றி கட்டுவீங்களானே. அப்படி தேவைன்னு சொன்னால் இதில் பாருங்கள். இதில் பாட்டாக இருக்கக்கூடிய ஆக்களுமே இருக்கணும். தேவைன்னு சொன்னால் வந்து தச்சு கொள்ளலாம். இப்போ நாங்கள் இந்த கடைசி முட்டை கடையெல்லாம் காட்டணும். முட்டை பலசர கடையில் அந்த பில்டிங்குக்கு போகிறோம். அப்படி இதுக்குள்ள போய் காட்டிக்காங்க. லலிதா டெக்ஸ்டைல் இருக்குது. இதுக்குள்ள போய் உங்களை காட்டுறேன்னு பாருங்க. இதுக்குள்ள முதலாவதே உடுப்பு கடை தான் இருக்குது. இதில் பாருங்கள் உடுப்பு கடை எல்லாம் இருக்குது. அப்படி இங்கால பார்த்தா மட்டும் சொன்னால் இங்காலையும் உடுப்பு கடை தான் பாருங்க. இதுக்காக உடுப்பு கடையில் கொஞ்சம் தொடர்ச்சியாக வருது பாருங்க. ப்ளவுஸு எல்லாம் இதுன்னு சொல்லி உடுப்புகள் லேட்ஸுக்கு டொப்புகள் அதுகள் வந்து ஒன்று இருக்குது. ஓகே அப்படி இங்கே வந்து ஒன்று சொன்னால் இங்காலையும் காஸ்மெட்டிக் ஐட்டங்கள் வைக்கக்கூடிய கடை இருக்குது பாருங்க. காஸ்மெட்டிக் ஐட்டங்கள் இருக்குது, டிஷ்யூ ஐட்டங்கள் இருந்தால் இங்காலையும் காஸ்மெட்டிக் ஐட்டங்கள்ல பாருங்க. அப்படியே நிறைய சாமான் இருக்குங்க. இது வந்து இந்த மார்க்கெட்டுக்கு பக்கத்து ரோட்டு. இதுக்குள்ளே பார்த்தீங்க சொன்னால் இதுக்குள்ளேயும் ஒரு வாஷ்ரூம் இருக்குன்னு நினைக்கணும். வாஷ்ரூம் தான் இது. பொது மனசில் கூட கட்டணம் ஒருவருக்கு எத்தனாசன் இல்லை. ஆண்கள் பெண்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். மற்றது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இங்கே பிஸ்கெட் மற்றது ஃபோன் கடை இருக்குது முதலாக. மற்ற இங்கே உடுப்பு கடைகள் இருக்குது. இதுக்குள்ளே வந்துருக்கோம் நாங்கள். இந்த இதுக்கு உடுப்பு கடைகளுக்காண்டி வாரது சில நேரம். இது ஃபுல்லாகவே உடுப்பு கடையில் இருக்குது வரிசைக்கு. இதுக்கு கூட பாய்ஸ் உடுப்பு கடைனா இதுக்கு அதிகமாக இருக்குது பாருங்க. 1-2 கேர்ள்ஸுடையும் இருக்குது. இந்த பாய்ஸ் உடுப்பு கடையில் இருக்குது. மற்ற இதுக்குள்ளே காட்டில் நாங்கள் இந்த பகுதிக்கு காட்டி போட்டு அங்கே போவோம். இந்த இதுக்குள்ளே பாருங்கள். இதுக்குள்ள பாய்ஸ் உடுப்பு கடையெல்லாம் பாருங்கள். மற்ற இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த கேக் சாமான்கள் கேக் எல்லாமே இருக்குது. மற்றது அப்படியே இந்தியாவில் பார்த்தோம்னு சொன்னால் இந்தியாவில் இந்த தைக்கிறாங்களே யாரி ஒர்க் பண்ணுறாங்களுக்குரிய ஐட்டங்கள் இருக்குது. மற்றது இந்த பொட்டுகள் இருக்குது. இந்த பாருங்க இவ்வளோ கடைகள் இருக்கும். இது கீழே இது மிக கண்ணாவே இருக்குது தெரியாது. ஒரு பிரியோசனமாக நினைக்கிறேன். இப்படி வார்னிங்கள் வந்து கொள்ளுங்க. இதுக்கு லேடிஸுக்குரிய உடுப்புகள்லாம் இருக்குது பாருங்கள். சாரி கடைகள் இருக்குது, உடுப்பு கடையில் இருக்குது. அப்படி இங்கால வந்துங்க இதுக்குள்ள கொஞ்சம் உடுப்பு கடையில் கூட வேறு இருக்குது இந்த பகுதிக்குள்ளே. அடுத்தது அப்படி இதுக்குள்ளே வந்து சொன்னால் இதுக்குள்ளேயுமே அந்த டெக்கரேஷன் ஐட்டங்கள் இருக்குது பாருங்கள். இந்த மாலைகள் இதுகள் இந்த காப்புகள் ஃபேன்சி ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது. கேக்குகள் எல்லாமே இருக்குது பாருங்கள். அப்படியே எங்களையும் பேக் கடை இருக்குது. அப்புறம் இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயுமே கவரிங் சார்ந்த உடுப்புகள் இருக்குது பாருங்கள். இந்த சரி அப்படியே நாங்கள் அந்த பகுதிக்குள்ளே பார்த்துட்டோம். இங்கால பகுதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கால உடுப்பு கடை இருக்குது. மற்ற பேக் கடை இருக்குது பாருங்கள். பேக் எல்லாம் வச்சு விற்பனை செய்யணும்.
டாய்ஸ் ஐட்டங்கள் இருக்குது, ஃபேன்சி ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது. பேக்கு கொஞ்சம் பேக்குகள் எல்லாமே இருக்குது, தொப்பியல் இருக்குது. பட் இந்த பகுதிக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே உடுப்பு கடைகள். பட் இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்காலுமே உடுப்பு கடை, பாய்ஸில் உடுப்பு கடையில் இருக்குது கூட பாருங்க. பட் இங்கே லேடிஸுக்குரிய உடுப்புகள் விற்கும். இந்த சின்ன பிள்ளைகள் லேடிஸுண்ட உடுப்புகள் இருக்குது. அப்படி இங்கேயும் பாய்ஸுண்ட உடுப்புகள், பாய்ஸின் உடுப்புகள் எல்லாமே இருக்குது. ஓகே, இப்போ எங்களை பண்ணோம்னா இங்கே மார்க்கெட் மரக்கறி சந்தை வரும். இந்த இதில் பாருங்க. இப்போ நாங்கள் எங்கே காட்டினாங்கன்னு சொன்னால் இந்த மலையங்க ரோடு இருக்குது தானே, அதுக்கு முன்னுக்கு இந்த ஆறுமுகம் அந்த டெக்ஸ்ட்டுக்கு நேராக முன்னுக்கு இதுக்குள்ளே இருக்கக்கூடிய கடையெல்லாம் காட்டினாங்க. அதாவது அடிப்பகுதிக்கு என்ன கடைகள் இருக்குன்னு சொல்லி இங்கே வந்து மலையங்க ரோடு பாருங்க. இதுக்கு நார்மலாகவே எல்லா கடையும் தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு, வந்து போடுறீங்க அடிக்கடி. மற்றது இதுக்கு மேலே காட்டினாங்க என்ன துணி கடையிலெல்லாம் காட்டினாங்களோ. சரி, நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பில்டிங்குகளை வந்து என்ன மாதிரி கடைகள் இருக்குன்னு சொல்லி. உண்மையிலே எனக்கே ஆச்சரியமா இருக்குது, இவ்வளோ கடைகள் இருக்கான்னு சொல்லி. நாங்கள் வெளியில் சாதாரண பார்த்தீங்கன்னா ஒரு சில கடைகள்லாம் இருப்போம்னு சொல்லி யோசிப்போம். ஆனால் உள்ளுக்க பார்த்தா நிறைய கடைகள், உண்மையிலே நிறைய ஃபேன்சி கடைகள் இருக்குது, பேக் கடைகள் இருக்குது, பட் காஸ்மெட்டிக் ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் வந்து உள்ளே வந்து வண்டி கொள்ளலாம். நிறைய உரிப்பட்ட கடைகள் இருக்குது. நானே வியந்து போட்டேன் நான் எவ்வளோ கடைகள் இருக்கான்னு சொல்லி. சரி, ஓகே, அவ்வளோ நான் வீடியோ முடிச்சுக்கொள்ளும். இதே மாதிரி வேறு என்ன வீடியோ உங்களுக்கு தேவைன்னு சொல்லி கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அப்படி இல்லாட்டி ஊர் சுற்றி பார்க்க ஆசைப்படுறீங்கன்னு சொன்னாலும் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். எந்த ஊர் பார்க்க போகிறீங்கன்னு சொல்லி கரெக்டாக உங்களுக்கு காட்டிக்கோங்க. சரி, ஓகே, see you, டாட்டா, பாய் பாய்.